பல வானிலை மாற்றங்களும் நிகழ்வுகளும் அவ்வப்போது நிகழத்தான் செய்கின்றன. அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் என்னென்ன வானிலை நிகழ்வுகள் நிகழவுள்ளன என்பதை பற்றி பார்க்கலாம். டெல்டா அக்வாரிடா, விண்கல் மழை. தெற்கு டெல்டா அக்வாரிட்ஸ் என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் இறுதியிலிருந்து ஆகஸ்டின் நடுப்பகுதி வரை காணக்கூடிய விண்கல் மழை ஆகும். வரும் ஜூலை 28 இரவும் 29 காலையும் டெல்டா அக்வாரிட்ஸ் எனப்படும் விண்கல் மழை பொழிவை பார்க்கலாம். இரண்டாவதாக பக்மூன். ஜூலை 21ஆம் தேதி நிகழும் இந்த நிகழ்வினால் வானமே ஜொலிக்கும் அளவிற்கு முழு நிலவு தோன்றும். அன்று அதிகாலை 6:17 மணி அளவில் இந்த பக்னிலா தன்னுடைய முழு பிரகாசத்தை வெளிப்படுத்தி மறையுமாம். மூன்றாவது மெர்க்குரி எலாங்கேஷன். நம் சூரிய மண்டலத்தின் முதன்மை கோளாகவும் மிகவும் உட்புறத்தில் இருக்கும் கோளாகவும் உள்ளது மெர்க்குரி. உட்புறம் இருக்கும் காரணத்தினால் பூமியிலிருந்து பார்க்கும் போது அது இருப்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஜூலை 12ஆம் தேதி மெர்க்குரி கிரகம் சூரியனிலிருந்து கிழக்கு புறமாக அதிக தொலைவுக்கு செல்லுமாம். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இந்த நிகழ்வை கருவிகளின் உதவியுடன் நம்மால் வானில் பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள்.